பாவிகளை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் யாருக்கு செலுத்தப்பட்டது? பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இது தேவனால் உண்டாக்கப்பட்ட கட்டளை. வசனம் சொல்லுகிறது, நாம் அனைவரும் விலை கொடுத்து மீண்டுமாக வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொடுத்து நம்மை மீண்டுமாக தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். எபிரேயர் 2:14-15 ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் தேவன் இயேசு கிறிஸ்துவை பலியாக்கினார். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாவத்தின் சம்பளம் நித்திய மரணம் என்ற தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை மேற்கோள் காட்டி நாம் மரணத்திற்கு தகுதியானவர்கள் என்று பிசாசு நம் மீது குற்றம் சாட்டினான். ஆகவே தேவன் நமக்கு எதிராக நின்று நம்மை கண்டனம் செய்த நமது மீது சாட்டப்பட்ட சட்டபூர்வமான குற்றச்சாட்டை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை கொடுத்து நம்மை மீண்டுமாக விலைக்கு வாங்கி அந்த சட்டத்தை பரிபூரணப்படுத்தினார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் செலுத்தப்பட்டதா அல்லது தேவனுக்கு செலுத்தப்பட்டதா? இது நாம் அனைவரும் இந்த விஷயத்தில் தெளிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசு பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற சட்டத்தை உருவாக்கவில்லை. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத்தை மேற்கோள் காட்டி நம்மை குற்றப்படுத்தி கொண்டு இருந்தானே ஒழிய அவன் சட்டத்திற்கு அதிகாரி அல்ல. ஆகவே அந்த சட்டத்திற்கு அதிகாரியான தேவனுக்கே இந்த இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம், அவருடைய சொந்த குமாரனுடைய இரத்தம் செலுத்தப்பட்டது. நீங்கள் பாவம் செய்தால் நிச்சயமாக இறந்து விடுவீர்கள் என்பது தேவனால் உருவாக்கப்பட்ட சட்டம். ஆதியாகமம் 2:17 தேவன் ஆதாமை நோக்கி சொன்னார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்குதான் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற கட்டளை உருவாகிற்று. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனுக்கு செலுத்தப்படவில்லை, தேவனுக்கு செலுத்தப்பட்டது. தேவன் இரத்த பிரியர் அல்ல, அவர் நமது ஆத்தும நேசர். ஆகவே தேவனுக்கு அவர் ஏற்படுத்திய சட்டத்தின்படி பாவமாக்கப்பட்ட நம்முடைய சரீரத்தை மீட்டு கொள்ள இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தேவைப்பட்டது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
நமக்காக சிந்தப்பட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த சட்டத்தை பரிபூரணப்படுத்த இயேசு நமது பாவத்தை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டியாகி நமது பாவத்தை சுமந்து இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தம் இரத்தத்தை சிந்தினார். பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரோமர் 5:20-21 இதை விளக்குகிறது, விரிவாக சொல்லுகிறது. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால சிலுவையில் சிந்தப்பட்ட, நமக்காக சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. மேலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறபடியினால் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் தேவனிடத்தில் சேரக்கடவோம். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். இந்த அனுபவத்தை பவுல் அப்போஸ்தலர் பரிபூரணமாக பெற்றார் பாருங்கள். ஆகவேதான் கலாத்தியருக்கு தன்னுடைய அனுபவத்தை பதிவு செய்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆகவே பிரியமானவர்களே, இந்த மாம்சத்தில் இன்று நாம் பிழைத்திருப்பது தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால உண்டாயிருக்கிறது. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அநேகர் தங்களுடைய சரீரத்தை வேசித்தனத்திற்கு என்று பிசாசின் தந்திரத்தினாலே கவர்ச்சியாக ஈர்க்கப்பட்டு ஆவியினாலே தேவனில மகிமைப்படுத்துகிறார்கள். இது நீண்ட காலம் நிலைக்காது. தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் தன்னுடைய சொந்த குமாரின் இரத்தத்தினால மீண்டுமாக நம்மை வாங்கி கொண்டார். ஆகவே இயேசு கிறிஸ்து எப்படியாக தம்மைத்தாமே நமக்காக பலியாக்கினாரோ அதே போல நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி, இருதயத்தின் பரிபூரண விருப்பத்தின்படி தேவனுக்கு நம்மை அடிமையாக்கி கொள்ள வேண்டும். பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம். ஆகவே நாம் சுதந்திரவாளிகள் என்று நாம் தனித்து நிற்க முடியாது.
பாவத்திற்கு அடிமையாய் இருந்த நாம் இன்று நம்மை நம்முடைய விருப்பத்தின்படி நாமாகவே தேவனுக்கு அடிமையாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சரீரம் வேசித்தனத்திற்கு விலகி பரிசுத்தத்திற்கு என்று தன்னை தயாராக்கும். தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இப்படியாக நம்முடைய சரீரத்தை நாம் பரிசுத்தப்படுத்தும் போது தேவனால் மீட்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை மீண்டுமாக தேவனுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறது, தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது. ஆகவே இந்த சரீரம் தேவனுக்குரியது. இந்த சரீரம் தேவனுக்குரிய பரிசுத்தமான சரீரம். பரிசுத்தமானவர் வாசம் செய்யும்படி பரிசுத்தமுள்ள சரீரமாய் என்னுடைய சரீரத்தை நான் காத்துக்கொள்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கும்போது மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணும். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் நம்முடைய சரீரத்தில் வாசமாய் இருக்கும்போது தமது ஆவியினாலே சாவுக்கேதுவான நமது சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். நமது சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆகவேதான் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் இனிமேல் மரிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவரை தங்களுடைய இருதயத்தில் வைத்து தங்களுடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி தேவனுடைய ஆலயமாக்கி அவர்கள் மரிக்கிறபடியினால அந்த பரிசுத்த ஆவியானவருடைய வாசம் அவர்கள் சரீரத்திலும் அவர்கள் இருதயத்திலும் இருக்கிறபடியினால பரிசுத்த வான்களுடைய மரணம் பாக்கியமானது. இனிமேல் கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்கிறவர்கள் பாக்கியமுள்ளவர்கள் என்று எழுது என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றினார். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய சரீரம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறது. இது வேசித்தனத்திற்கு அல்ல. ஒருவேளை நம்ம வேசித்தனத்தில் இருப்போமே என்றால், நம்முடைய சரீரம் பிடிக்கப்பட்டு இருக்கிறதே என்றால், இன்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சகல பாவங்களிலிருந்தும் சுத்திகரிக்கிறதற்கு வல்லமை உள்ளது. தேவன் தாமே நம்முடைய சரீரங்களையும் புதுப்பித்து நம்முடைய ஆத்துமாக்களையும் புதுப்பித்து அவருக்கென்று நம்மை உரிமையாக்கி நம்மை மரித்தோரிலிருந்து நாம் மரிக்கும்போது நம்முடைய கடைசி நாள் இந்த உலகத்தில் வரும்போது நம்மை தேவனுக்கென்று மீண்டும் உயிர்ப்பித்து நமக்கு நித்திய ஜீவனை அருளுவாராக. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.